ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பொங்கல் பண்ணிடலாம். இன்றைக்கி பொங்கல் திருநாள், இன்றைக்கி பொங்கல் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள், அதுக்கு தேவையான எல்லா பொருளுமே நான் எடுத்துக்கிட்டேங்க. ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன், போடும்போது நீங்கள் பார்த்துக்கங்க. இதுக்கு பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு, பச்சரிசி இதை ஊற வச்சு நல்லா எடுத்துக்கிட்டேங்க. நம்ம வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல் 2 பானை நம்ம வைக்கணும். அதனால் 2 பானை நம்ம வச்சு பொங்கல் செஞ்சிடலாம். வாங்க சிறப்பாக இன்றைக்கி பொங்கல் செஞ்சுருவோம். இங்கே பாருங்கள், 2 பானை வச்சாச்சு. அதில் நான் 1 லிட்ரு பால் எடுத்துக்கிட்டேன். அந்த 1 லிட்ரு பாலையும் அதில் ஃபுல்லாகவே ஊற்றியாச்சு. அதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி வேணுன்னா ஊற்றிக்கோங்க. நான் இந்த வெண்பொங்கலுக்கு நான் வெறும் தண்ணி தான் எடுத்துக்கிட்டேன். அரிசி களைஞ்ச தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டேன். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். நல்லபடியாக பால் பொங்கியாச்சு. அதுக்கு நம்ம இந்த பாசி பயிறு, இந்த கடலைப்பருப்பு, பச்சரிசி ஊற வச்சுருந்தோம். அதை நல்லா போட்டு வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் ஒரு அரை வேக்காடில் முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுருவோம். அது வெந்ததுக்கப்புறம் நெய், டால்டா போட்டுரும். அதையும் நல்லா கிளறி விட்டு, நல்லா தேங்காய் பூ போட்டு, வெல்லம் போட்டு, அப்படியே நல்லா கம்மன்னு மணக்க பொங்கலை அன்னைக்கு பொங்கல் திருநாளில் இறக்கிடலாம். வெண்பொங்கலும் வெந்துருச்சு, வெண்பொங்கலையும் இறக்கியாச்சுங்க. வாங்க சாமிக்கு படைச்சு நம்ம சாமி கும்பிட்டுருவோம். இந்த திருநாளில் எல்லாருமே நல்லா இருக்கணும். வாழ்க்கையில் எந்த ஒரு நோய் நொடி எதுவுமே இல்லாமல் வாழ்க்கை ஃபுல்லாக எப்போவுமே லைஃப் ஃபுல்லாக நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமியை வேண்டிக்கலாம். நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக எனர்ஜி நம்ம இது பண்ணுவோம். நெகட்டிவ் எல்லாத்தையும் நம்ம விட்டு விலகட்டும். இந்த தை திருநாளில் எப்போவுமே எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்புவோம். இந்த கடவுளும் நமக்கு கண்டிப்பாக துணை இருப்பாங்க. நம்ம எல்லா கடவுளையும் வணங்கிக்கிட்டு நம்ம தைப்பொங்கலை சிறப்பாக முடித்தாச்சு. இனிமேல் நல்லதே பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமையாக பொங்கலை முடித்தாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பொங்கல் கொண்டாடுங்க.